வெல்கம் டு அரவிந்த் டாக்ஸ். நம்மளோட சேனலில் தொடர்ச்சியாக பயங்கரமான இந்த உலகத்தையே மிரட்டி எடுக்கக்கூடிய அர்பன் லெஜெண்ட்ஸ் பற்றின ஸ்டோரிஸை தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அப்படி இந்த வீடியோலையும் ஒரு பயங்கரமான ஒரு அர்பன் லெஜெண்ட் பற்றின ஒரு ஸ்டோரியை தான் பார்க்க போகிறோம். ஒரு பொண்ணு தான் அழகாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக பிளாக் மேஜிக்கை நாடி போய் அதனுடைய விளைவாக ஒரு பயங்கரமான அர்பன் லெஜெண்டாக மாறின ஒரு கதை தான் இந்த கதை. அந்த அர்பன் லெஜெண்டோடைய பேர் என்னென்னா ஹண்டு கும்கும். அஃப்ரா அப்படிங்கிற ஒரு பொண்ணு இந்தோனேஷியாவில் ஒரு ஸ்கூலில் படிச்சுக்கிட்டு இருக்கா. இந்த பொண்ணு எப்பயுமே வீட்டுக்கு போகும்போது அவளுடைய ஃப்ரெண்ட்ஸ் கூட தான் போகிறது வழக்கம். அஃப்ராவுடைய வீடு எடுத்துக்கிட்டோம்னா அவள் இருக்கக்கூடிய தெருவில் கடைசி வீடு. ஆனால் இவளுடைய நண்பர்களோட வீடு அதற்கு முன்னாடியே வந்துடும். அதனால் கொஞ்சம் தூரத்துக்கு அஃப்ரா தனியாக தான் போகணும். இப்படி தான் ஒரு நாள் அஃப்ராவும் அவளுடைய நண்பர்களும் ஸ்கூல் முடிஞ்சு வீட்டுக்கு போய்கிட்டு இருக்காங்க. ரொம்ப ஜாலியாக எதை பற்றியுமே கவலைப்படாத ஒரு இளமை பருவத்து பசங்க தான் இந்த பசங்க. ஸ்கூலில் நடந்த விஷயங்களை பற்றி பேசி சிரிச்சுக்கிட்டு அவங்க நடந்தும் போய்கிட்டு இருக்காங்க. ஸோ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி அஃப்ராவுடைய நண்பர்களுடைய வீடு அஃப்ரா வீட்டுக்கு முன்னாடியே வந்துடும். அதனால் எல்லாரும் அவங்களுடைய வீட்டுக்கு போகிறாங்க. அஃப்ரா அன்னைக்கு தனியாக அவளுடைய வீட்டுக்கு நடந்து போய்கிட்டு இருக்கா. அஃப்ராவும் தனியாகவே நடந்து அவளுடைய வீட்டுக்கும் வந்துடுறா. ஆனால் அன்னைக்கு அஃப்ரா ஏதோ வித்தியாசமான ஒரு விஷயத்த நோட் பண்ணுறா. அஃப்ராவுடைய வீட்டு எதிர்க்க இன்னொரு வீடு இருக்கும். அது அவங்களுக்கு தெரிஞ்ச ஒரு அங்கிளுடைய வீடு தான். அந்த வீட்டு வாசலில் ஒரு பெண்மணி நின்றுக்கிட்டு இருக்கிறத பார்க்குறா. ஆனால் அந்த பெண்மணியை பார்க்கும்போது அஃப்ராவுக்கு கொஞ்சமாக பயம் வருது. காரணம் என்னென்னா, வித்தியாசமான உடையை போட்டுக்கிட்டு ரொம்பவே ஸ்ட்ரேஞ்சாக அந்த பெண்மணி நின்றுக்கிட்டு இருக்காங்க. அஃப்ராவும் அந்த பெண்மணியவே பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இவங்க ரொம்பவே ஸ்ட்ரேஞ்சாக நிற்கிறாங்களே, இந்த தெருவிலேயே புதுசாக இருக்காங்களே, யாராக இருக்கும் அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்காக அஃப்ரா அந்த பெண்மணிக்கிட்டே கேட்கலான்னு அவங்கள நோக்கி நடந்து போய்கிட்டு இருக்கா. அப்படி அஃப்ரா கிட்ட போயிட்டு அந்த பெண்மணிக்கிட்ட, ஏமா நீங்கள் யார்? இந்த தெருவில் இதுக்கு முன்னாடி நான் உங்களை பார்த்ததே இல்லையே, ஏன் இங்கே நின்றுக்கிட்டு இருக்கீங்க? உங்களுக்கு என்ன வேணும்? உங்களை பார்க்குறதுக்கே எனக்கு வித்தியாசமாக இருக்கே, என்ன உடை இது அப்படின்னு சொல்லி அவங்க கிட்ட அஃப்ரா கேள்வி மேலே கேள்விகளை கேட்டுக்கிட்டு இருக்கா. என்னதான் அஃப்ரா அந்த பெண்மணி கிட்ட இத்தனை கேள்விகளை கேட்டாலும் அவளுடைய மனசுக்குள்ள ஒரு ஓரத்தில் பயம் இருக்கு. ஏன்னா இப்படி ஒரு வித்தியாசமான உடையில இது வரைக்கும் அஃப்ரா யாரையுமே பார்த்ததில்லை. அஃப்ராவும் தொடர்ச்சியாக அந்த பெண்மணியை பார்த்து கேள்வி மேலே கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்கா. ஆனால் அந்த பெண்மணி வாயவே திறக்கல. ஒரு கட்டத்துக்கு மேலே அஃப்ராவுக்கு கோவம் வருது. என்னடா இது, நம்ம இவ்வளோ கேட்டுக்கிட்டு இருக்கோம் ஆனால் இவங்க பேசவே மாட்டாங்களே அப்படின்ற ஒரு கோவத்தில் அந்த பெண்மணியை பார்த்து கத்த ஆரம்பிக்கிறா. ஏமா யார்மா நீங்கள்? இவ்வளோ நேரமாக நான் கேட்டுக்கிட்டு இருக்கேன், பதிலே சொல்ல மாட்டீங்க, நீங்கள் யார், எதுக்கு இங்கே நிற்கிறீங்க அப்படின்னு சொல்லி கொஞ்சமாக அவளுடைய குரலை உயர்த்தி பேச ஆரம்பிக்கிறா. அந்த நேரம் எதிர்பாராத விதமாக திடீர்னு அங்கே இருக்கக்கூடிய மரங்கள் எல்லாம் வேகமாக ஆடுது. ஏன்னா அங்கே திடீர்னு வேகமான காத்தடிக்க ஆரம்பிக்குது. இந்த காற்றுல அங்கே வெறும் தூசியாக கிளம்ப அந்த பெண்மணி போட்டுட்டு இருந்த உடையில அவங்க மேலே ஒரு ஷால் மாதிரி போட்டிருக்காங்க. அந்த ஷால் பறந்து கீழே விழுது. இந்த துணி காற்றுல பறந்து கீழே விடுறத பார்த்த அஃப்ரா அப்படியே அந்த பெண்மணியுடைய முகத்தை பார்க்கறதுக்கு முயற்சி பண்ணுறா. இவ அவங்களுடைய முகத்தை பார்க்க திரும்பும்போது கரெக்டாக அந்த பெண்மணியும் அஃப்ராவுடைய முகத்தை பார்த்து திரும்புகிறாங்க. அந்த முகத்தை பார்த்ததுமே அஃப்ரா அதே இடத்துல கத்தி பயங்கரமாக கூச்சல் போட்டு அவள் ஓட ஆரம்பிக்கிறா. காரணம் என்ன அப்படின்னா, இவ பார்த்துக்கிட்டு இருக்க அந்த பெண்மணியுடைய முகம் ரொம்பவே கோரமாக இருக்குது. கிளியராக உங்களுக்கு புரிய வைக்கணும் அப்படின்னா, நம்மளுடைய பாதம் வெடிச்சு போய் கொப்பளம் கொப்பளமாக வந்தால் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் அந்த பெண்மணியுடைய முகமும் இருக்கு. ஃபுல்லாக அங்கங்கே கொப்பளம் வந்து முகம் வெடிச்சு போயிருக்கு. இந்த முகத்தை பார்த்த உடனே பயத்தில் அலறி அடிச்சுக்கிட்டு அஃப்ரா அவளுடைய வீட்டுக்கும் ஓடிக்கிட்டு இருக்கா. இவ ஓட கரெக்டாக அஃப்ராவுடைய அண்ணன் அந்த வீட்டினுடைய கதவை திறக்கிறாரு. திறந்த உடனே அஃப்ரா இப்படி மூச்சரிக்க ஓடி வரதை பார்த்து அவங்க அண்ணன், அஃப்ரா ஏன் இப்படி ஓடி வர, என்னாச்சு, ஏன் இவ்வளோ பயந்துருக்க அப்படின்னு சொல்லி அவகிட்ட கேட்க ஆரம்பிக்கிறாரு. அவங்க அண்ணனை பார்த்ததுமே அஃப்ரா நேராக அவன் அண்ணன் கிட்ட ஓடி போய், அண்ணா நம்ம எதிர்த்த வீட்டு அங்கிளுடைய வீட்டுக்கிட்ட ஒரு பெண்மணி நின்றுட்டு இருந்தாங்க. அவங்களுடைய முகத்தை நான் பார்த்தேன். அவங்க முகம் ஃபுல்லாக வெடிச்சு போய் ரொம்ப கொப்பளம் கொப்பளமாக வந்திருக்கு. ரொம்பவே கொடூரமான ஒரு முகம் அவங்களுக்கு இருந்துச்சு. அதை பார்த்து பயந்து தான் நான் இப்படி ஓடி வந்துக்கிட்டு இருக்கேன். அவங்க பார்க்கறதுக்கே ரொம்ப வித்தியாசமாக இருக்காங்க, ரொம்ப எனக்கு பயமாக இருக்கு, நீங்கள் கொஞ்சம் வந்து பாருங்க அப்படின்னு சொல்லி அவங்க அண்ணனை அஃப்ரா கூப்பிடுறா. அஃப்ரா இப்படி பதட்டமாக பேசிக்கிட்டு இருக்கிறத பார்த்த அஃப்ராவுடைய அண்ணன் கொஞ்சமாக அவளை நார்மல் ஆக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறாரு. அஃப்ரா அங்கே யாருமே இல்லை, நீ யாரை பார்த்து பயந்த, என்னாச்சு அப்படின்னு கேட்குறாரு. இதுக்கு மறுபடியும் அஃப்ரா என்ன சொல்கிறா அப்படின்னா, அண்ணா அங்கே ஒரு பெண்மணி நின்றுட்டு இருந்தாங்க, நான் பார்த்தேன்,
திடீர்னு அவங்களோட முகத்தை பார்க்க நான் முயற்சி பண்ணும்போது பலமாக காற்றடிச்சுது. அடித்த காற்றுல அவங்க முகத்தை சுற்றி இருந்த ஒரு துணி கீழே விழுந்துச்சு. அப்போ தான் நான் அவங்களுடைய முகத்தையும் பார்த்தேன். அவங்க முகம் ரொம்பவே பயங்கரமாக வெடிச்சு போயிருந்துச்சு. அதை பார்த்து தான் பயந்து நான் ஓடி வந்தேன். அப்போ தான் நீங்களும் என்னை கரெக்டாக பார்த்துட்டீங்க. உங்ககிட்ட அந்த பெண்மணியை பற்றி சொல்லும்போது இப்போ அந்த பெண்மணியை காணும் அப்படின்னு அஃப்ரா ரொம்பவே பயத்தோட அழுதுகிட்டே அவங்களுடைய அண்ணன் கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கா. அஃப்ரா அவளுடைய அண்ணன் கிட்ட இவ்வளவு சொல்லியும் அவங்க அண்ணன் எதையுமே நம்பலை. இதனால அஃப்ரா என்ன பண்ணுறா அப்படின்னா உடனடியாக அவளுடைய அம்மா கிட்ட ஓடி போகிறா. அம்மா கிட்ட ஓடி போய் அவள் பார்த்த எல்லா விஷயத்தையும் ஒன்று விடாமல் சொல்கிறா. இதை கேட்குற அம்மாவுக்கும் கொஞ்சம் பயம் வருது. பயத்தில் அந்த அம்மா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அஃப்ரா, இனிமே தான் நீ ஜாக்கிரதையாக இருக்கணும். இனிமே நீ எங்கே வெளியில் போனாலும் ஒருவேளை அந்த பெண்மணியை நீ பார்த்த அந்த பெண்மணி உன்னை ஃபாலோ பண்ணுறா அப்படின்னா அங்கே யாராச்சும் ஆட்கள் இருக்காங்களான்னு பாரு. ஆட்கள் இருந்தாங்கன்னா அவங்க கூட போய் நின்றுக்கோ. ஒருவேளை அங்கே யாருமே இல்லை அப்படின்னா உடனடியாக நீ அந்த இடத்துல நிற்காம ஓடி போய் நல்ல ஒரு சேஃபான இடத்துல நின்றுக்கோ. தயவுசெய்து அந்த பெண்மணியோடைய பக்கத்தில் மட்டும் நீ போயிடாத அப்படின்னு சொல்லி இவங்க அம்மாவும் பதிலுக்கு அஃப்ராவை பயமுறுத்துகிற மாதிரியே பேசிக்கிட்டு இருக்காங்க. இதையெல்லாம் கேட்டுக்கிட்டு நிற்கிற அஃப்ராவுடைய அண்ணனுக்கு அந்த இடத்துல கோபம் வருது. ஆமாம், அவள் தான் ஏதோ பார்த்து பயந்துட்டேன் அப்படின்னு சொல்லி என்னமோ உளறிக்கிட்டு இருக்கா அப்படின்னா நீங்கள் அவளுக்கு மேலே பேசிக்கிட்டு இருக்கீங்களே, இந்த மாதிரி நீங்கள் அவகிட்ட சொன்னீங்கன்னா அவள் பயந்துட மாட்டாளா அப்படின்னு சொல்லி அஃப்ராவுடைய அண்ணன் அஃப்ராவுடைய அம்மா கிட்ட சண்டை போடுறான். அண்ணன் இப்படி பேசின உடனே அம்மா அண்ணனை திட்டுறாங்க. நீ சும்மா இரு, அவள் சொல்கிறது எல்லாமே உண்மைதான், உனக்கு எதுவுமே தெரியாது. இனிமேல் நீங்கள் வெளியில் போகும்போது ஜாக்கிரதையாக பார்த்து போங்க அப்படின்னு சொல்லி அஃப்ராவுடைய அம்மா அண்ணனுக்கும் அட்வைஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதுக்கப்புறமா அஃப்ராவுடைய அண்ணன், அவங்க அம்மா, அப்புறம் அவங்களுடைய தந்தை என 4 பேரும் அவங்களுடைய இரவு உணவை சாப்பிட்டுட்டு அவங்க ரூமுக்கு போய் தூங்க ஆரம்பிச்சிடுறாங்க. இப்படி எல்லாரும் தூங்கிட்டு இருக்கும்போது சரியா நடுராத்திரி 1 மணி ஆகுது. 1 மணி ஆன உடனே அவங்களுடைய வீட்டோட மெயின் டோரை யாரோ தட்டுற சத்தம் கேட்குது. கதவு தட்டுற சத்தத்தை கேட்டு அஃப்ராவுடைய அம்மா தான் முதல்ல எழுந்துக்கிறாங்க. யார் அது, இந்த நேரத்தில் யாரு எங்க வீட்டு கதவை தட்டிக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி அந்த கதவு கிட்ட போய் கேட்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் அங்கே எந்த விதமான ரிப்ளையும் வராமல் மீண்டும் கதவை தட்டுற சத்தம் மட்டும்தான் இவங்களுடைய அம்மாவுக்கும் கேட்டுக்கிட்டு இருக்கு. இதனால் அம்மா வெளியில் யார் நிற்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்கறதுக்காக அவங்க வீட்டுடைய டோரை திறக்கிறாங்க. அஃப்ராவுடைய வீட்டில் 2 டோர் இருக்குது. ஒன்று உட்டன் டோர், இன்னொன்று கிளாஸ் டோர். உட்டன் டோருக்கு முன்னாடி கிளாஸ் டோர் இருக்கும். அந்த உட்டன் டோரை திறந்து கிளாஸ் டோரை திறந்தாதான் வீட்டுக்கு வெளியில் இருக்கக்கூடிய நபர் வீட்டுக்குள்ளே வர முடியும். ஸோ யார் வெளியில் இருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கறதுக்காக தான் அந்த கிளாஸ் டோரை அவங்க வச்சிருக்கிறாங்க. உட்டன் டோர் ஒரு சேஃப்டிக்காக வச்சிருக்கிறாங்க. ஸோ அஃப்ராவுடைய அம்மா அந்த உட்டன் டோரை மட்டும் திறந்து வெளியில் யார் இருக்காங்க அப்படிங்கிறத பார்க்குறாங்க. அப்படி பார்க்கும்போது அவங்களுக்கு அந்த இடத்துல மிகப்பெரிய அதிர்ச்சி ஏற்படுது. காரணம் என்ன அப்படின்னா, காலையில் அஃப்ரா பார்த்ததா சொன்ன அதே பெண்மணி தான் இப்போ இவங்களுடைய வீட்டு டோர் முன்னாடி நின்று அந்த கதவையே தட்டிக்கிட்டு இருக்காங்க. அந்த பெண்மணியை பார்த்த உடனே அஃப்ராவுடைய அம்மா பயத்தில் உறைஞ்சே போகிறாங்க. பயந்து அவங்க அந்த உட்டன் டோரை சாத்திட்டு அப்படியே பின்னோக்கி நடந்து வராங்க. இந்த சத்தத்தை கேட்குற அஃப்ராவுடைய தந்தையும் எழுந்து கீழே வராரு. அவர் ஏமா இவ்வளோ நேரமாக யாரோ கதவை தட்டுறாங்களே, நீ ஏன் கதவை திறக்காமல் இருக்க? சரி, நீ ஏன் இவ்வளோ பயந்து போயிருக்க? என்னாச்சு? வெளியில் யார் இருக்கா அப்படின்னு அவரும் அம்மா கிட்ட நிறைய கேள்விகளை கேட்குறாரு. உடனடியாக கதவை திற, எவ்வளோ நேரமாக தட்டுறாங்க அப்படின்னு அவர் சத்தம் போட்ட உடனே அஃப்ராவுடைய அம்மா, வேண்டாங்க, அந்த கதவை தயவு செய்து திறந்துடாதீங்க. ஒருவேளை அந்த கதவை திறந்தீங்க அப்படின்னா இங்கே நடக்கிற சம்பவத்தை நம்மளால் பார்க்கவே முடியாது. அந்த கதவுக்கு பின்னாடி யார் நிற்கிறாங்க அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இப்படி பேச மாட்டீங்க அப்படின்னு அஃப்ராவுடைய அம்மா ரொம்பவே ஸ்ட்ரேஞ்சாக அவங்களுடைய கணவர்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அஃப்ராவுடைய அம்மா எவ்வளவோ சொல்கிறாங்க, ஆனால் எதையுமே கேட்காத அஃப்ராவுடைய தந்தை, ஏன் இப்படி பண்ணுற, அப்படி யார் தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லி அவங்க வீட்டினுடைய கீஹோல் வழியாக வெளியில் யார் இருக்காங்க அப்படிங்கிறத பார்க்குறாரு. அப்படி கீஹோல் வழியாக பார்த்த அந்த தந்தையும் பயத்தில் உறைஞ்சு போய் நிற்கிறாரு. காரணம் என்ன அப்படின்னா, கதவுக்கு வெளியில் நிற்கிறது ஹண்டு கும்கும் அப்படிங்கிற விஷயம் தந்தைக்கு தெரிய வருது. ஸோ பயந்து போன தந்தையும் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பின்னாடி நடந்து வராரு. இந்த சத்தத்தை எல்லாம் கேட்கக்கூடிய அஃப்ராவும் அஃப்ராவுடைய அண்ணனுமே எழுந்து கீழே நடந்து வராங்க. கீழே இறங்கி வந்த அஃப்ராவும் அவங்க அப்பா கேட்ட அதே கேள்வியை தான் அம்மா கிட்ட கேட்குறா. அம்மா, யாரும் இவ்வளோ நேரமாக கதவை தட்டிக்கிட்டு இருக்காங்க, நீங்கள் ஏன் திறக்காமல் வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, ஏன் என்னாச்சு அப்படின்ற கேள்விகளை கேட்கும்போது அஃப்ராவுடைய அம்மா,
நீங்கள் 2 பேரும் எதுவுமே பேசாதீங்க, அமைதியாக அதே இடத்துல நில்லுங்க, எங்களை விட்டு எங்கேயுமே போகக்கூடாது அப்படின்னு அந்த பசங்களை எங்கேயுமே நகர விடாமல் அங்கேயே நிப்பாட்டி வைக்கிறாங்க. இதுக்கப்புறமா அஃப்ராவுடைய அம்மாவும் அப்பாவும் அந்த வீட்டில் இருக்கக்கூடிய கதவு ஜன்னல் இப்படின்னு எல்லாத்தையுமே மூடுறாங்க. மூடினவங்க இந்த பசங்களையும் கூட்டிக்கிட்டு அவங்களோட வீட்டுக்குள்ளே ஒரு ப்ரேயர் ரூம் இருக்குது, அந்த ரூமுக்கு போய் கண்டினியூஸாக ப்ரே பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இவங்க தொடர்ச்சியாக ப்ரே பண்ண அந்த கதவு தட்டிக்கிட்டு இருக்க அந்த சத்தம் கொஞ்ச நேரத்தில் நின்று போகுது. ஸோ கொஞ்ச நேரத்திலேயே அந்த இடம் அமைதியாக மாறுது. இதனால் மறுபடியும் அந்த 4 பேரும் அவங்களுடைய ரூமுக்கு போய் தூங்க ஆரம்பிக்கிறாங்க. இவங்க தூங்க ஆரம்பித்த அடுத்த 2 மணி நேரம், அதாவது சரியாக 3 மணிக்கு அந்த வீட்டினுடைய பின்பக்க கதவு, பேக் டோர்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த பேக் டோர் கதவை இப்போ யாரோ தட்டுற சத்தம் அவங்களுக்கு கேட்குது. இந்த சத்தத்தை கேட்டு அஃப்ரா ஏஞ்சிக்கிறா. ஏன்னா அஃப்ரா இன்னும் தூங்கவே இல்லை. யார் இந்த நேரத்தில் நம்ம வீட்டு கதவை தட்டியிருப்பா அப்படின்ற யோசனையிலேயே அவள் தூங்காமல் முழிச்சுக்கிட்டு இருக்கா. மறுபடியும் பின்பக்க கதவு தட்டுற சத்தத்தை கேட்ட அஃப்ரா அவங்க அம்மாவை பார்க்குறதுக்காக போகிறான். அம்மாவை போய் பார்த்து, அம்மா பின்பக்க கதவை இப்போ யாரோ தட்டுற சத்தம் கேட்குது, நான் வேணும்னா யாரும் போய் பார்க்கட்டுமா அப்படின்னு அவங்க அம்மா கிட்ட கேட்குறா. இதை கேட்ட உடனே அஃப்ராவுடைய அம்மாவுக்கு பயங்கரமான கோவம் வருது. நீ உன்னுடைய ரூமை விட்டு ஒரு இன்ச்சு கூட நகரக்கூடாது அப்படின்னு அஃப்ராவுடைய அம்மா அவளை திட்டி அவள் ரூமுக்கு அனுப்புகிறாங்க. இப்படி அஃப்ராவுடைய அம்மா அவளை திட்டிக்கிட்டு இருக்கும்போது கூட இன்னமும் அந்த கதவை தட்டுற சத்தம் மட்டும் நிற்கவே இல்லை. இதனால் மறுபடியும் அந்த 4 பேரும் ப்ரேயர் ரூமுக்கு போய் ப்ரே பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இவங்களும் தொடர்ச்சியாக ப்ரே பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஆனால் அந்த கதவை தட்டுற சத்தம் மட்டும் நிற்கவே இல்லை. தொடர்ச்சியாக கதவை வேகமாக தட்டக்கூடிய சத்தங்கள் அதிகரிச்சுக்கிட்டே இருக்கு. கொஞ்ச நேரத்தில் அஃப்ராக்கு மட்டும் யாரோ மெல்லிசான குரலில் தன்னுடைய காது கிட்ட வந்து, அஃப்ரா கதவை தோற அப்படின்னு சொல்லி அவளை விஸ்பர் பண்ணுற மாதிரியான சத்தம் கேட்குது. இந்த சத்தம் அஃப்ராவை இப்போ மயக்கிருக்கு, அதாவது ஹிப்னோடைஸ் ஆகிருக்கா அஃப்ரா. இதனால் அவளுடைய பிஹேவியரே இப்போ சேஞ்ச் ஆகுது. ப்ரே பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அவன் மட்டும் தனியாக எழுந்திரிச்சு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த டோரை நோக்கி நடக்க ஆரம்பிக்கிறா. அதாவது அவள் காதில் அந்த சத்தம் அஃப்ரா கதவை தோற அப்படின்னு ரிப்பீட்டடாக சொல்லிக்கிட்டே இருக்கு. ஸோ அஃப்ராவும் அவள் மயக்கமாக இருக்கிறது கூட தெரியாமல் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த டோரை திறக்கிறதுக்காக நடந்து போய்கிட்டு இருக்கா. அஃப்ராவுடைய அம்மா அப்பா அண்ணன் இவங்க 3 பேருக்குமே அஃப்ரா அந்த டோரை நோக்கி நடந்து போகிறது தெரியவே இல்லை. ஏன்னா அந்த 3 பேருமே ரொம்ப சின்சியராக ப்ரே பண்ணிக்கிட்டு இருக்காங்க. கொஞ்ச நேரத்தில் அஃப்ரா இங்கே இல்லை, அவள் அந்த டோரை நோக்கி நடந்து போகிறா அப்படிங்கிற விஷயத்த அஃப்ராவுடைய அப்பா பார்த்துடுறாரு. அஃப்ரா அந்த கதவை திறக்க போகிறத பார்த்த அவங்களுடைய அப்பா உடனடியாக அவளை நோக்கி ஓடி போகிறாரு. ஆனால் அவங்க அப்பா ஓடி போகிறதுக்குள்ளேயே அஃப்ரா அந்த உடன் டோர், அதாவது முதல் கதவை திறந்துடுறா. திறந்த உடனே அஃப்ராவுடைய அப்பா அதே இடத்துல நின்று, அஃப்ரா நீ என்ன பண்ணுற, தயவு செய்து அந்த கதவை திறக்காத அப்படின்னு சொல்லி இருந்த இடத்துல இருந்தே கத்துறாரு. ஆனால் அஃப்ரா இப்போ வசியமாக இருக்கிறதுனால அவளுக்கு அந்த சத்தம் எதுவுமே கேட்கல. அவளும் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கண்ணாடி டோரை திறக்கிறதுக்கு போகிறா. அந்த நேரத்தில் அவங்களுடைய அப்பா வேகமாக ஓடி வந்து அஃப்ராவுடைய கையை பிடிச்சி இழுக்கிறாரு. அப்படி அவளுடைய கையை பிடிச்சி இழுத்ததுமே அஃப்ரா அதே இடத்துல மயங்கி விழுந்துடுறா. உடனடியாக அஃப்ராவுடைய அப்பா அஃப்ராவை தூக்கிக்கிட்டு அந்த உடன் டோரையும் சாத்திட்டு அவங்களுடைய ப்ரேயர் ரூமுக்கு போகிறாரு. அங்கே அஃப்ராவை படுக்க வச்சுட்டு மீதி இருக்கக்கூடிய 3 பேரும் ரொம்பவே பயங்கரமாக ப்ரே பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இவங்க ப்ரே பண்ண மீண்டும் அங்கே வெளியில் இருக்கக்கூடிய ஹண்டுக்கும் பயங்கரமாக ஆக்ரோஷமாக மாற ஆரம்பிக்கிறார். ஆக்ரோஷத்தில் அந்த வீட்டில் இருக்கக்கூடிய கதவுகள் எல்லாத்தையுமே பயங்கரமாக அவ தட்டுறா. அந்த வீட்டில் இருக்கக்கூடிய எல்லா ஜன்னல் கண்ணாடிகளுமே அங்கே உடஞ்சி செதறுது. இதையெல்லாம் கேட்கக்கூடிய அந்த 3 பேருக்கும் பயங்கரமாக பயம் வர ஆரம்பிக்குது. இருந்தாலும் அவங்க ப்ரே பண்ணுறது மட்டும் அவங்க நிப்பாட்டவே இல்லை. ஸோ ஒரு வழியாக அவங்க ப்ரே பண்ண அந்த சத்தங்கள் எல்லாமே நின்று போகுது. ஒரு கட்டத்துக்கு மேலே ரொம்ப நிசப்தமாக அந்த வீடு மாறுது. எந்த விதமான சத்தங்களும் கேட்கல. அன்னைக்கு நைட்டு ஃபுல்லாக அந்த 3 பேர் ப்ளஸ் அஃப்ரா இவங்க எல்லாருமே அந்த ப்ரேயர் ரூம்லேயே தான் இருக்காங்க. அவங்க ரூமுக்கே போகலை. இப்படியே அந்த இரவும் அவங்களுக்கு முடியுது. காலையில் விடிஞ்சு எந்திரிச்சு எல்லாரும் வெளியில் வராங்க. அந்த ப்ரேயர் ரூமை விட்டு வெளியில் வந்த எல்லாருக்குமே அவங்களுடைய வீட்டை சுற்றி மக்கள் நடமாடக்கூடிய சத்தங்கள் கேட்குது. இதை கேட்ட உடனே ஓகே, மக்கள் எல்லாருமே நடக்க ஆரம்பிச்சிட்டாங்க, விடிஞ்சிருச்சு, இப்போ நம்ம தைரியமாக வெளியில் போகலாம் அப்படின்னு சொல்லி அவங்களும் அவங்க வீட்டை விட்டு வெளியில் போகிறாங்க. அப்படி போகும்போது தான் அவங்க நோட் பண்ணுற விஷயம் என்னென்னா, இப்போ இவங்களுடைய வீட்டை சுற்றி அந்த ஊர் மக்கள் முழுக்க நின்றுட்டு
நின்றுக்கிட்டு இருக்காங்க. நின்றுட்டு அங்கே நடந்த விஷயங்களை பார்த்து அவங்க பேசிக்கிட்டு இருக்கிறத இவங்க கேட்குறாங்க. இவங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய எல்லா ஜன்னல் கண்ணாடிகளுமே உடஞ்சி போயிருக்கு. சாதாரணமாக உடஞ்சி போகல, அந்த கண்ணாடி முழுக்க ரத்தமாக இருக்கு. இதை பார்க்கக்கூடிய மக்கள் இது ஹண்டு கும்குமோட வேலை தான் அப்படின்றத அவங்களும் புரிஞ்சுக்கிறாங்க. இப்படி எல்லாருமே பேசிக்கிட்டு இருக்கிறத கேட்குற அஃப்ராவுடைய அண்ணன் அவங்களுடைய அம்மா கிட்ட சில விஷயங்களை கேட்குறான். அம்மா, நேற்று நைட்டு நம்ம வீட்டை சுற்றி என்ன தான் நடந்துச்சு, யார் அந்த பெண்மணி, எதுக்காக அவங்க இப்படி பண்ணாங்க அப்படின்ற விஷயங்களை கேட்கும்போது அவங்க அண்ணனுக்கு அவங்க அம்மாவும் சில விஷயங்களை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. நேற்று நைட்டு நம்மளோட வீட்டுக்கு வந்தவளுடைய பெயர் கும்கும். அவள் சாதாரண பொண்ணு இல்லை, அவள் ஒரு சாத்தான். இந்த கும்கும் பேயா மாறதுக்கு முன்னாடி இந்த ஊருக்குள்ளே தான் ஒரு பொண்ணாக வாழ்ந்துக்கிட்டு இருந்தா. இவ ரொம்பவே அழகாக இருப்பா. இவ அழகை ரசிக்கிறதுக்காகவே ஒரு கூட்டமே இவ பின்னாடி சுத்தம். ஆனால் போக போக, அதாவது வயசாக இவளுக்கும் முகங்கள் எல்லாமே சுருங்க ஆரம்பிக்குது. இதை பார்த்த கும்கும் அவ எப்பயுமே அழகா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக எப்படி நிரந்தரமாக அழகா இருக்கிறது அப்படிங்கிற விஷயங்களை தேடி ஓட ஆரம்பிக்கிறாள். தனக்கு வயசாகி அழகான தோற்றங்கள் எல்லாமே போகிறத பார்த்த கும்கும்க்கு அதை பொறுத்துக்கவே முடியல. எப்பயுமே நான் இளமையாக மட்டும்தான் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவள் சில விஷயங்களை தேடி போக ஆரம்பிக்கிறாள். இதை பற்றி கும்குமும் சில பேர்கிட்ட விசாரிக்கிறா. அப்போ அவங்க ஒரு மந்திரவாதியோடைய பெயரை சொல்லி அவரை போய் பார்க்க சொல்கிறாங்க. கும்குமும் அந்த மந்திரவாதியை போய் பார்க்குறா. அந்த மந்திரவாதி சாதாரண மந்திரவாதி கிடையாது, ஒரு பிளாக் மேஜிக் பண்ணக்கூடிய, அதாவது பில்லி சூனியங்கள் எல்லாமே பண்ணக்கூடிய ஒரு நபர். இவரை போய் பார்த்து, ஐயா, நான் எப்பயுமே இளமையாக இருக்கணும், என்னுடைய அழகு குறையவே கூடாது, அதுக்கு நான் என்ன பண்ணணும், ஏதாச்சும் வழி இருந்தால் சொல்லுங்கள், என்ன ஆனாலும் நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி அந்த மந்திரவாதி கிட்ட கும்கும் கேட்குறா. அது கேட்ட அந்த மந்திரவாதியும், நீங்கள் எப்பயுமே அழகாக இருக்கிறதுக்கு என்கிட்ட ஒரு மருந்து இருக்குது, இதை மட்டும் நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா நீங்கள் சாகிற வரைக்கும் இளமையாகவும் அழகாகவும் இருப்பீங்க, உங்களுக்கு வயசே ஆகாது அப்படின்னு அந்த மந்திரவாதி சொல்கிறான். இதை கேட்குற கும்கும்க்கு ஒரே சந்தோஷமாகுது. என்ன சொல்கிறீங்க, இப்படி ஒரு மருந்து இருக்கா, அந்த மருந்து எனக்கு வேணும், அதுக்கு எவ்வளோ செலவானாலும் எவ்வளோ பணம் வேணாலும் நான் தரேன், தயவு செய்து அந்த மருந்து எனக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லி அந்த மந்திரவாதி கிட்ட இவ கேட்குறா. இதை கேட்ட அந்த மந்திரவாதியும் அதிகமான பணத்தை இவர்கிட்ட இருந்து வாங்கிக்கிட்டு அந்த மருந்தை கும்கும்க்கு கொடுக்குறாரு. அந்த மருந்தை கையில் வாங்கின உடனே கும்கும் அவசரமாக அந்த மருந்தை குடிக்க போறா. அந்த நேரத்தில் அந்த மந்திரவாதி கும்குமை தடுத்து நிப்பாட்டுறாரு. இந்த மருந்தை நீங்கள் குடிக்கிறதுக்கு முன்னாடி நான் சொல்கிற விஷயங்களை கேட்டுக்கிட்டு குடிங்க. இந்த மருந்தை குடித்த அடுத்த 31 நாட்களுக்கு நீங்கள் கண்ணாடியை பார்க்கவே கூடாது. அப்படி 31 நாள் நீங்கள் கண்ணாடியை பார்க்காம இருந்தீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் நீங்கள் சாகிற வரைக்கும் உங்களுடைய இளமையும் அழகும் அப்படியே இருக்கும். ஒருவேளை நீங்கள் அதுக்கு முன்னாடியே கண்ணாடியை தப்பி தவறி பார்த்தா கூட இதனுடைய பின்விளைவுகள் ரொம்பவே மோசமாக இருக்கும். இதனால் நீங்கள் 31 நாள் கண்ணாடியை பார்க்காம இருப்பீங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை உங்களுக்கு இருந்தால் மட்டும் இந்த மருந்தை நீங்கள் குடிங்க அப்படின்னு சொல்லி அந்த மந்திரவாதி சொல்கிறான். சரி சாமி, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி கும்குமும் அந்த மருந்தை வாங்கிட்டு அவளுடைய வீட்டுக்கு போகிறா. வீட்டுக்கு போன கும்கும் கொஞ்ச நேரம் கூட வேஸ்ட் பண்ணாமல் அந்த மருந்தையும் குடிக்கிறா. அவள் வீட்டில் இருக்கக்கூடிய எல்லா கண்ணாடியும் அதுக்கு முன்னாடியே ஒரு துணியை போட்டு அவள் மூடியும் வச்சிடறா. மருந்தை குடிச்ச அடுத்த 1 வாரத்துக்கு கும்கும் கண்ணாடியை பார்க்காம அவளுடைய காலத்தை ஓட்டுறா. இப்படியே 1 வாரம் 2 வாரம் ஆகுது. இப்படியே சக்ஸஸ்ஃபுல்லாக 25 நாட்கள் இவ கண்ணாடியை பார்க்காம அவளுடைய நாட்களை ஓட்டிடுறா. இதுக்கப்புறமா கும்கும் எப்பயும் போல வெளியில் போக ஆரம்பிக்கிறாள். இப்படி வெளியில் போகும்போது அவளை பார்க்கக்கூடிய எல்லாருமே ரொம்ப ஆச்சரியமாக பார்க்குறாங்க. காரணம் என்ன அப்படின்னா, கும்கும் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் வயதான தோற்றத்தில் இருந்தா, அதாவது அவளுடைய முகங்களில் அங்கங்கே சுருக்கங்கள் வந்துச்சு. ஆனால் இப்போ ரொம்ப சின்ன பொண்ணாக இருக்கா அண்ட் அவள் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கா அப்படின்னு அவளுடைய அழகில் எல்லாருமே மயங்கி போய் அவளை பார்க்குறாங்க. இதை பார்க்குற கும்கும்க்கும் ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. அந்த சாமியார் கொடுத்த மருந்து நல்லா வேலை செய்து போல இருக்குது, நம்மளும் ரொம்ப அழகாக இருக்கும், நம்மளை எல்லாருமே ரொம்ப ஆச்சரியமாக பார்க்குறாங்க அப்படின்னு இவளுக்குள்ள ரொம்ப சந்தோஷமாக இருக்கா. இப்படியே இவள் வீட்டுக்கு போகும்போது இவளுடைய ஃப்ரெண்டு ஒருத்தி பார்த்து, கும்கும், நீ என்ன பண்ணுற, ஏதாச்சும் முகத்துக்கு போடுறியா, எப்படி இவ்வளோ அழகாக மாறின, போக போக உன்னுடைய வயசு குறைஞ்சிக்கிட்டே இருக்கே, என்ன பண்ண எனக்கும் சொல்ல, நானும் ஃபாலோ பண்ணுறேன் அப்படின்னு அவளுடைய ஃப்ரெண்டு கேட்குறா. இதை பார்த்த கும்கும்க்கு, ஓ நம்ம அவ்வளோ அழகாக இருக்கோமா, இதை நம்ம பார்த்தாகணுமே அப்படின்ற ஒரு உணர்வு மனசுக்குள்ளே ஏற்படுது. இப்படி எல்லாருமே கும்குமை பார்த்து நீ ரொம்ப அழகாக இருக்க அப்படிங்கிறத சொல்கிறத கேட்கும்போது கும்கும்க்கு சந்தோஷம் அதிகமாகுது. இதனால் நம்ம ஒரு வாட்டியாச்சும் நம்மளோட அழகை நம்ம பார்த்துடலாமா அப்படின்னு கும்குமும் யோசிக்க ஆரம்பிக்கிறா. ஆனால் அந்த டைமில் தான் அன்னைக்கு அந்த சாமியார்
சாமியார் சொன்னது இவளுடைய ஞாபகத்துக்கு வருது. எக்காரணத்து கொண்டும் 31 நாளைக்கு முன்னாடி நீங்க கண்ணாடியவே பார்க்க கூடாது அப்படின்னு சொல்லி அந்த சாமியார் சொல்லியிருப்பாரு. ஸோ இதனால இன்னும் கொஞ்ச நாள் தானே இருக்கு, நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி கும்கும் அவளுடைய வீட்டுக்கு போறா. இப்படியே 29 நாட்கள் கழிஞ்சு போகுது. அவ அன்னைக்கு வெளியில போகும்போது கூட அவளை பார்க்குற எல்லாருமே, கும்கும் நீ என்னதான் பண்ற, பார்க்கறதுக்கு 18 வயசு பொண்ணு மாதிரி இருக்கியே, எப்படி இவ்வளோ இளமையா மாறின அப்படின்னு எல்லாரும் மறுபடியும் கும்கும புகழ்ந்து பேசுறாங்க. அவளுடைய அழகை எல்லாருமே ரசிக்கிறத பார்க்கும்போது இவளுக்கு இன்னமும் சந்தோஷமாகுது. என்ன சொல்றீங்க, 18 வயசு பொண்ணு மாதிரி இருக்கனா, உடனடியா என்னுடைய அழகை நான் பார்த்தே ஆகணும் அப்படின்னு சொல்லி அவளுடைய வீட்டுக்கு போறா. போன அந்த இடத்துல அந்த சாமியார் சொன்னதையும் மீறி ஒரு தப்பான ஒரு முடிவை கும்கும் எடுக்கிறா. இன்னும் 2 நாள் தானே இருக்கு, நம்ம 29 நாள் கடந்துட்டோம், இதுக்கப்புறம் ஒன்றும் நடக்காது அப்படின்ற ஒரு நம்பிக்கையில வீட்டுக்கு போனதும் கும்கும் அவளுடைய அழகை ரசிக்கிறதுக்கு கண்ணாடி எடுத்து பார்க்கறா. கும்குமும் கண்ணாடியை பார்த்து அவளுடைய அழகை ரசிச்சுக்கிட்டே இருக்கா. அந்த டைம் அந்த கண்ணாடி வெடிச்சு செதறின அந்த கண்ணாடி துகள்கள் எல்லாமே கும்குமோடைய முகத்துல அங்க இங்கன்னு குத்த ஆரம்பிக்குது. இப்ப கும்குமோடைய முகம் முழுக்க கண்ணாடிகளால குத்தப்பட்டு ரத்தம் வழிஞ்சு ஓடிக்கிட்டு இருக்கு. உடனடியா கும்கும் மருத்துவமனைக்கு போறா. அங்க அவளுக்கு ட்ரீட்மெண்ட்டும் கொடுக்கப்படுது. அவளை ட்ரீட் பண்ண அந்த டாக்டர் என்ன சொல்றாரு அப்படின்னா, உங்களுடைய முகம் முழுக்க கண்ணாடிகளால குத்தப்பட்டு உங்க முகமே செதஞ்சு போயிருக்கு. இதனால உங்களுடைய முகத்துல இருக்கக்கூடிய அந்த தோலை நீக்கிட்டு வேற பகுதியில் இருக்கக்கூடிய தோலை கட் பண்ணி உங்க முகத்துல வைக்கணும், அப்பதான் உங்களோட முகம் கொஞ்சமாச்சும் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. அதாவது அவளோட முகத்துல பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணணும் அப்படின்னு சொல்லி அந்த டாக்டர் சொல்றாரு. அந்த நேரத்தில் கும்குமும் என்ன சொல்றா அப்படின்னா, வேற வழி இல்லைன்னா பண்ணிருங்க அப்படின்னு சொல்றா. அந்த டாக்டரும் கும்குமுக்கு பிளாஸ்டிக் சர்ஜரி பண்றாரு. ஆனா என்னதான் பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணாலும் அந்த பழைய அழகும் அந்த இளமையும் கும்குமுக்கு இப்ப இல்லை. பார்க்கறதுக்கு ரொம்பவே கோரமா இருக்கா. இவளோட முகத்தை பார்க்க இவளுக்கு பிடிக்கல. அதனால அந்த சாமியாரை தேடி மறுபடியும் போறா. அங்க போயிட்டு, சாமி மன்னிச்சிருங்க, நீங்க சொன்ன விஷயத்த நான் மீறிட்டேன், என்னை எப்படியாச்சும் காப்பாத்துங்க, என்னுடைய அழகும் இளமையும் எனக்கு திரும்பவும் வேணும், அதுக்கு ஏதாச்சும் வழி இருந்தா சொல்லுங்க அப்படின்னு அந்த சாமி கிட்ட மறுபடியும் கேட்குறா. கும்கும பார்க்குற அந்த மந்திரவாதிக்கு பயங்கரமான கோபம் வருது. ஏமா, நான் உங்ககிட்ட எவ்வளவு தெளிவாக சொன்னேன், 31 நாட்களுக்கு முன்னாடி நீங்கள் உங்கள் முகத்தை கண்ணாடியில் பார்க்கக்கூடாது, அப்படி பார்த்தீங்கன்னா அதனுடைய பின்விளைவுகள் மோசமாக இருக்கும்னு நான் சொன்னேன். நான் சொன்னதையும் மீறி நீங்கள் பார்த்ததுனால தான் இப்போ உங்களுக்கு இந்த நிலைமை. இதில் நான் என்ன இப்போ பண்ண முடியும், என்னால் ஒன்றுமே பண்ண முடியாது அப்படின்னு அந்த மந்திரவாதி சொல்கிறாரு. இதை கேட்குற கும்கும் பயங்கரமாக அழ ஆரம்பிக்கிறா. சாமி, நான் பண்ணது மிகப்பெரிய தப்பு தான், என்னை மன்னிச்சிருங்க, எனக்கு என்னுடைய அழகு எப்படியாச்சும் திரும்ப வேணும், இதுக்கு என்ன பண்ணணும்னு சொல்லுங்க, என்ன பண்ணணும்னாலும் நான் செய்ய ரெடி அப்படின்னு கும்கும் சொல்றா. இதை கேட்குற அந்த மந்திரவாதியும், சரி இதுக்கு ஒரே ஒரு வழி இருக்கு, ஆனா அது ரொம்ப மோசமா இருக்கும், பரவாயில்லையா அப்படின்னு மறுபடியும் அவளை வார்ன் பண்றாரு. என்னவா இருந்தாலும் பரவாயில்ல சொல்லுங்க, அதை நான் செய்கிறேன் அப்படின்னு கும்கும் சொல்றா. உடனடியா அந்த சாமியார் என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய அழகு உங்களுக்கு திரும்ப வேணும் அப்படின்னா நீங்க இளம் பெண்களுடைய ரத்தத்தை குடிக்கணும், அப்படி குடிச்சிங்கன்னா உங்களுடைய அழகு உங்களுக்கு திரும்பவும் கிடைக்கும் அப்படின்னு சொல்றாரு. ஆனா அந்த நேரத்தில் அவர் முழுசா சொல்லி முடிக்கிறதுக்குள்ள மறுபடியும் நன்றி, உடனடியாக நான் இதை செய்கிறேன் அப்படின்னு சொல்லி கும்கும் அந்த இடத்துல இருந்து ஓடி போயிடுறா. இப்படி போன கும்கும் அந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய இளம் பெண்களை கடத்தி அவங்கள கொண்டு அவங்களுடைய ரத்தங்களை குடிக்க ஆரம்பிக்கிறா. என்னதான் இவ அங்க இருக்கக்கூடிய இளம் பெண்களுடைய ரத்தங்களை குடிச்சுக்கிட்டே இருந்தாலும் அவளுடைய அழகு அவளுக்கு திரும்ப கிடைக்கவே இல்லை. இருக்க அவளுடைய முகமும் அவளுடைய உடலும் ரொம்ப மோசமாகிட்டு இருக்கு. பார்க்கவே ரொம்ப கொடூரமா மாறிக்கிட்டு இருக்கா. அந்த மருந்தினுடைய விளைவும் அவளை கொஞ்சம் கொஞ்சமா தீய சக்தியா மாற்றிக்கிட்டு இருக்கு. இப்படி நாட்களும் போய்கிட்டே இருக்கு. ஆனா கும்கும்க்கு அவளுடைய இளமை மட்டும் திரும்ப கிடைக்கவே இல்லை. அந்த நேரத்துல கும்கும் என்ன யோசிக்கிறா அப்படின்னா, இந்த மந்திரவாதி இளம் பெண்களுடைய ரத்தத்தை குடிக்க சொன்னாரு, ஆனா எத்தனை பெண்களுடைய ரத்தத்தை குடிக்கணும் அப்படிங்கறத அவர் சொல்லவே இல்லையே அப்படின்றத அவ யோசிச்சு மறுபடியும் அந்த மந்திரவாதியை பார்க்கறதுக்காக போறா. அப்படி போய் பார்க்கும்போது அந்த மந்திரவாதி இறந்து போய் கிடக்கிறாரு. இதை பார்த்த கும்கும்க்கு ரொம்பவே அதிர்ச்சியாகுது. என்ன இது, இவர் இறந்து போயிட்டாரே, இவர் எத்தனை பெண்களுடைய ரத்தத்தை குடிக்கணும் அப்படிங்கிறத சொல்லவே இல்லையே, நம்ம எத்தனை பேருடைய ரத்தத்தை குடிக்கிறது அப்படின்னு அந்த இடத்துல கும்கும் ரொம்பவே குழப்பத்தில் இருக்கா. இப்படியே வீட்டுக்கு போற அவ இருக்க அந்த மருந்தினுடைய எஃபெக்ட்னால அவளுடைய கிட்ட எண்ணங்கள் அவளை ஒரு தீய சக்தியா, முழுமையான தீய சக்தியா மாற்றி ஒரு சாத்தானா மாற்றுது.
இப்படி முழுசா சாத்தானா மாறக்கூடிய அந்த ஹண்டு கும்கும் எத்தனை பெண்களுடைய ரத்தத்தை குடித்தாலும் பரவாயில்லை, எப்படியாச்சும் என்னுடைய இளமையை நான் திரும்ப அடைஞ்சே தீருவேன் அப்படின்னு அன்னைக்கு இருந்து இன்னைக்கு வரைக்கும் அங்கே இருக்கக்கூடிய இளம் பெண்களை கடத்தி அவங்களுடைய ரத்தத்தை குடிச்சிக்கிட்டு இருக்காளாம். இப்படிப்பட்ட அந்த தீய சக்தி தான் உன்னுடைய ரத்தத்தை குடிக்கிறதுக்கு உன்னை தேடி வந்திருக்கா. அந்த நேரத்தில் தான் நீ நம்ம வீட்டுக்குள்ளே ஓடி வந்துட்ட அப்படின்ற கதையை அஃப்ராவுடைய அம்மா அஃப்ரா கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இந்த கதையை கேட்ட அஃப்ராவும் அஃப்ராவுடைய அண்ணனும் பயத்தில் அதே இடத்துல உறைஞ்சி போயிடுறாங்க. இன்னமும் இந்த ஹண்டு கும்கும் தன்னுடைய வேட்டையை தொடர்ச்சியாக நடத்திக்கிட்டே தான் இருக்கா அப்படின்னு இந்தோனேஷியாவில் இருக்கக்கூடிய எல்லா மக்களாலையும் நம்பப்படுது. காரணம் என்ன அப்படின்னா, அந்த ஊருக்குள்ளே இருக்கக்கூடிய இளம் பெண்கள் அப்பப்போ காணாமல் போகிறதும் அவங்களுடைய இறந்த பிணங்களை காட்டுப்பகுதியில் மக்கள் கண்டுபிடிக்கிறதும் வழக்கமாகவே இருந்திருக்கு. ஆனால் இவங்க எப்படி இறந்து போகிறாங்க அப்படிங்கிற விஷயம் மட்டும் மர்மமாகவே இருக்கு. இதனால் இந்த ஹண்டு கும்கும் தான் இவங்களை கொண்டு இருக்கணும் அப்படின்றத அந்த ஊர் மக்கள் நம்ப ஆரம்பிச்சிருக்காங்க. இதனாலேயே இந்தோனேஷியாவில் பல கிராமங்களில் இருக்கக்கூடிய இளம் பெண்கள் 6 மணிக்கு மேலே வீட்டை விட்டு வெளியில் போகிறதில்லை அப்படின்ற விஷயங்கள் சொல்லப்படுது. இது மட்டும் இல்லாமல் இந்த கும்கும் அப்படிங்கிற பயங்கரமான அர்பன் லெஜெண்டை இந்தோனேஷியா மட்டும் இல்லாமல் மலேசியா போன்ற பல நாடுகளில் மக்கள் இன்னமும் பார்த்துக்கிட்டு இருக்கிறதா நம்பப்படுது. இந்த கதையை கேட்கும்போது உங்களுக்கு என்ன தோணுது? நீங்கள் ஒரு இளம் பெண்ணாக இருக்கீங்க அப்படின்னா இப்படிப்பட்ட ஒரு கொடூரமான ஒரு பேயை நீங்கள் தனியாக போகும்போது பார்த்தீங்கன்னா அந்த நேரத்தில் நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் போஸ்ட் பண்ணிடுங்க. இது போன்ற பல சுவாரஸ்யமான பயங்கரமான அர்பன் லெஜெண்ட்ஸுடைய ஸ்டோரிஸை கேட்கணும் அப்படின்னா நம்மளுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, நோட்டிஃபிகேஷன் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்களுடைய நண்பர்கள் யாரெல்லாம் பேயினா பயப்படுவாங்களோ அவங்களுக்கு இதை ஷேர் பண்ணிவிடுங்க. அடுத்த ஒரு சுவாரஸ்யமான பயங்கரமான அர்பன் லெஜெண்ட் ஸ்டோரியில் உங்களை வந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் அரவிந்தன்.